வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு திமுகவினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவரும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சியை பற்றி ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வினா, நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இது தமிழ்நாடா அல்லது உத்தரப்பிரதேசமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போயிருந்தது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அப்படி கேட்டார். இப்போது நேற்றைய தினம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், உலகம் முழுவதும் பக்ரீத் தினம் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் பக்ரீத் கொண்டாடப்பட்டது. ஆனால் எந்த காலத்திலும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் சந்திக்காத ஒரு பிரச்சனையை நேற்றைய தினம் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் சிறுபான்மையினர் சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தாவேக்காவிற்கு வாக்களித்த இஸ்லாமியர்கள் இப்போது பெரிதும் வருத்தப்பட ஆரம்பித்திருப்பார்கள். இந்த சம்பவத்தை வீடியோவாக நாங்கள் காட்ட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களிடமும் அதே மாதிரி இன்றைக்கு ஆட்சி நிர்வாகத்திடமெல்லாம் நம்ம ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்கிறது இல்லையா? பத்திரிகையாளர்கள் அச்சத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழல் மோடியினுடைய ஆட்சியில் இருக்குது. இப்போது விஜய் அவர்களுடைய ஆட்சியிலும் அது வர துவங்கி இருக்கிறதா என்கிற சந்தேகம் வருகிறது. காரணம், இப்போ நீங்கள் பார்த்தீங்க, விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு குற்றங்கள் பெருமளவில் வந்ததுமே அதை ஊடகங்கள் பேச ஆரம்பித்தார்கள். சோஷியல் மீடியாவில் ஒரு யூடியூபர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு போட்டதும் அவர் சிறைபிடிக்கப்பட்ட நிகழ்வு நடந்தது. ஒரு தினத்திற்கு முன்பு டெல்லியில் விஜய் அவர்கள் சென்றார். ஏன் நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டதற்கே ஒரு பிரபலமான ஊடகம் முடக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாடி அவரை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியும் மிக கடுமையான முறையில் விமர்சனம் வைத்த ஒரு நபர் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு பிறகு என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. அதுவும் போகிற வழியில் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், முக்தாரை கைது செய்து அவரை இப்போ ஒரு வாகனத்தில் ஏற்றி சென்று பிறகு பல அழுத்தத்தின் காரணமாக பயந்து போய் அவரை வீட்டில் விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் வாகனத்தில் வரும்போது அவர் கடுமையாக மிரட்டப்பட்டிருக்கிறார். நீங்கள் இனிமேலாக தாவேக்காவை எதிர்த்தெல்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் தாவேக்கா ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததற்கு பிறகு பக்ரீத் தினத்திற்கன்று கோவையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் இப்போது பாருங்கள். இங்கே குறிச்சி பிரிவு எஸ்ஏ காதரனா வீட்டில் மாடு அறுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய செட்டு கார் செட்டுக்குள்ளே வச்சு மாடு அறுத்துட்டு இருக்கிறத இப்போ காவல்துறை மாடு அறுக்கக்கூடாது, இந்த மாட்டுகளை எல்லாம் நாங்கள் கோசோலைக்கு பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ மாட்டை பிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அப்போ இப்படி ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு புது இது ஆட்சி மாறினோடனே இங்கே காட்சியெல்லாம் மாறிட்டு வருது. இது உத்தரப்பிரதேசமா இல்லை தமிழ்நாடான்னு தெரியாத அளவுக்கு மாடு அறுக்கக்கூடாது, அறுத்தானா நாங்கள் கோசலைக்கு தூக்கிட்டு போவோம், உங்கள் மேலே வழக்கு போடுவோம்னு சொல்லி இப்போ காவல்துறை இங்கே நின்றுருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியும் சார். என்னங்க சார், எவ்வளோ புதுசாக சார், நீங்கள் என்ன புதுசாக ஒரு பதட்டத்தை உண்டாக்குறீங்களா? இல்லை புதுசாக மார்க்கெட்டுக்கு இல்லை ஏரியாக்குள்ள ஒரு பதட்டம் உண்டாக்குறீங்களா? யார் சரி அதை சொல்லுங்கள் சார். சார் காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ திடீர்னு மாடு வெட்டக்கூடாதுங்கிறீங்க. மாடு வெட்டக்கூடாதுன்னு எப்படி சார் சொல்கிறாங்க நீங்கள்? சார் நாங்கள் மாடு வெட்டுறது பொது இடத்துல வெட்டல, எங்களுடைய செட்டுக்குள்ளே வெட்டுறோம். அதாவது கோவையில் காதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வருடம் அவர் அவருடைய குடோனில் மாடுகள் வெட்டி பலி திருநாள் கொண்டாடுவது என்பது வழக்கம். அங்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவரால் இயன்றிய உணவை அவர் அளித்து அவர் அதை ஒரு நிகழ்வாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நேற்றைய தினம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதே மாதிரியான
ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்தில் திடீரென்று காவல்துறை அதிகாரிகள் அங்கே போயிருக்கிறாங்க. போனவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இதெல்லாம் வெட்டக்கூடாது, மீறி நீங்கள் வெட்டினால், இந்த நிகழ்வை நீங்கள் கொண்டாடினால், அதில் நிகழ்வுக்கு நீங்கள் தயாரானால் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும். இங்கு இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் நாங்கள் கோசாலைக்கு அழைத்து செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எங்கு நடந்தது? மீண்டும் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் அல்ல, குஜராத்தில் அல்ல, ராஜஸ்தானில் அல்ல, பாஜக ஆட்சியிடக்கூடிய மாநிலத்தில் அல்ல, தாவேக்காவினுடைய இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன். நேற்றைக்கு கூட நம்ம ஒன்று பார்த்தோம், ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர்கள் ஒரு பெண் ஒருவர், அவங்க சொல்கிறாங்க 1 முதல் 14 வயது வரைக்கும் தான் கோமாதா, அதுக்கப்புறம் நீ வெட்டவோ என்னவோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த பீரியட், ஏஜ் பீரியட் 1லேருந்து 14 வருஷம் இதுக்குள்ளே தான் கோமாதா, அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன் பதறாங்க பிஜேபிக்காரங்க? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், பக்ரீத் தினத்தையொட்டி மேற்கு வங்கத்தில் கடுமையான சட்டத்திட்டங்களை சுவேந்து அதிகாரி, பாஜகவினுடைய சுவேந்து அதிகாரி கொண்டு வரார். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட்டாக ஒரு முடிவை எடுக்கிறார்கள். மாட்டிறைச்சி பக்ரீத் அன்னைக்கு மக்களுக்கு கொடுத்தா தானே பிரச்சனை, மாடே வேண்டாப்பா நீயே வச்சுக்கோ, நாங்கள் ஆடுகளை மட்டும் வெட்டி கொள்கிறோம் என்று முடிவெடுத்தார்கள். விளைவாக என்ன? அங்கே இருக்கக்கூடிய இந்து வியாபாரிகளுடைய வீட்டில் எல்லாமே இன்றைக்கி கஞ்சி குடிக்க வழி இல்லை, கஞ்சி சாப்பிட வழி இல்லை. அவனுடைய மாடுகளை யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. எப்பா எப்படியாவது வாங்கப்பா, எனக்கு இதை காசு தேவைப்படுதுப்பா, இல்லைப்பா வேண்டாப்பா, நாங்கள்லாம் கோமாதா பக்தர்களாக மாறிவிட்டோன்னு அந்த மாநிலத்தினுடைய இஸ்லாமியர்கள் இமாம்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ அல்லது அவர்களுடைய உரிமைகளோ பறிக்கப்படாது. ஏன்னா கடந்த கால திராவிட ஆட்சிகளில் அதுபோன்ற சம்பவங்கள் நடந்ததில்லை. 1-2 எங்கிட்டாகலாம் அதுவும் எதிர்ப்பு வந்தால் உடனே அதை பண்ணிடுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு பதவியேற்று 17 நாட்கள்லேயே பக்ரீத் தினத்திற்கென்று கோவையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால், இப்படி சொன்ன காவல்துறையினர் மீது விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையா? ஏன் நீ போய் எப்படி சொல்லலாம்? அவர்கள் வழக்கமாக பக்ரீத் தினத்திற்கென்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தினத்தில் போய் நீங்கள் இது பண்ணக்கூடாது, மீறி பண்ணால் நாங்கள் உன் மேலே வழக்கு கொடுப்போம், இதை நாங்கள் கோசாலை கொண்டு போகணுன்னு இந்த உத்தரவை பிறப்பித்தது யார்? யாருக்கு இந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? விஜய்க்கு தெரியாமலே இப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு காவல்துறையை சார்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர் மீது விஜய் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எடுப்பார்களா? பார்ப்போம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.